தென்காசி மாவட்டத்தில் பணியாற்றும் வனத்துறை ஊழியர்களுக்கு 3 மாத சம்பள பாக்கி என புகார் இருக்கிறது. உடனுக்குடன் நேரடியாக பார்த்து வருகிறோம். தென்காசி மாவட்டத்தில் பணியாற்றி வரும் வனத்துறை ஊழியர்களுக்கு 3 மாத சம்பள பாக்கி என புகார் எழுந்திருக்கிறது. உடனுக்குடன் நேரடியாக நாம் பார்த்து வருகிறோம். சம்பள பாக்கி பிரச்சனையை விளம்பர திமுக அரசு கண்டுகொள்ளாததால் அதிகாரிகள் முதல் ஊழியர்கள் வரை கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. 3 மாத சம்பள பாக்கியால் வனத்துறை ஊழியர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சம்பள பாக்கி பிரச்சனையை விளம்பர திமுக அரசு கண்டுகொள்ளாததால் அதிகாரிகள் முதல் ஊழியர்கள் வரை கடும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரஞ்சித். ரஞ்சித், வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. நிச்சயமாக சார்லதா. அதாவது ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டத்திலிருந்து தென்காசி மாவட்டமானது பிரிக்கப்பட்டு 5 ஆண்டுகளுக்கு மேல் ஆகியுள்ள நிலையில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ஏப்ரல் மாதம் முதல் தென்காசி மாவட்ட வனத்துறை அலுவலகமானது திறக்கப்பட்டு தற்போது செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் தென்காசி மாவட்ட வனத்துறை அலுவலகமானது துறை ரீதியான மாவட்டமாக பிரிக்கப்பட்டதாக அரசாணை வெளியிடப்பட்டுள்ள நிலையில் தற்போது தென்காசி மாவட்ட வனத்துறை ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கோட் என்கின்ற எண்ணானது மாவட்ட கருவூலத்திற்கு இதுவரை வழங்கப்படாததால் தென்காசி மாவட்டத்தில் உள்ள வனத்துறை ஊழியர்கள் முதல் அதிகாரிகள் வரை ஒரு சிலருக்கு 2 மாதங்களாகவும் ஒரு சிலருக்கு 3 மாதங்களாகவும் ஊதியம் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. குறிப்பாக அடிமட்ட ஊழியர்களுக்கு 3 மாத மற்றும் 2 மாத சம்பள பாக்கியால் மிகப்பெரிய இன்னல்களுக்கு ஆளாகி வரும் நிலையில் தங்களது குடும்பங்களை நாள்தோறும் நடத்துவது என்பதே பெரிய சவால் நிறைந்ததாக உள்ளதாக வனத்துறை ஊழியர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் தென்காசி மாவட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட வனத்துறை ஊழியர்கள் பணியாற்றி வரும் நிலையில் இவர்களுக்கு சம்பளம் வழங்கப்படாத காரணத்தினால் அவர்களது வேலையிலும் தொய்வு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் இந்த பிரச்சனையில் தமிழக அரசு உடனே தலையிட்டு அவர்களுக்கு ஊதியம் வழங்குவதற்கான டிஸ்ட்ரிக்ட் கோட் என்கின்ற கோடை உடனடியாக வழங்க கருவூலத்திற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வனத்துறை ஊழியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இது குறித்தான விரிவான விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித்.